ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. என்னடா இது இவ்வளோ நாளைக்கு அப்புறம் இப்போ தான் வந்து எட்டி பார்க்குறாளே இந்த சேனலில் அப்படிங்கிற மாதிரி தானே யோசிக்கிறீங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நிறைய ஃபேமிலி இஷ்யூ இருந்தது. ஸோ அதனால் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்ச நாள் வந்து லீவ் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்காக அவங்க எல்லாத்துலேயும் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு மனசு அந்தளவுக்கு சரியில்லை, ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலே தான் இப்போ நான் இருக்கேன். ஸோ அதனால தான் வந்து இப்போதைக்கு என்னால் போட முடியலை. ஏன்னா நம்ம மைண்டு வந்து கொஞ்சம் ரிஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தானே நம்மளால் வந்து வாய்ஸ் கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் என்னோட சுச்சுவேஷனும் அப்படி இருந்தது. ஸோ என்னோட சப்ஸ்கிரைபரான நீங்கள் என்னோட ஃபேமிலி மாதிரி தான். ஸோ என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். இனிமேல் வந்து வீடியோ டெய்லியுமே அப்லோட் பண்ணுறேன். வீக்லி வந்து 3 முடிச்சு 2 வீடியோவாக கூட போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு எப்போவுமே இருக்கணும். அது ஒன்று தான் உங்ககிட்ட இருந்து நான் கேட்குறது. சரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் பேசாமல் நம்ம ட்ராமாக்குள்ளே போயிடலாமா? போன எபிசோட் லாஸ்ட்ல நேகா வந்து என்ன பண்றா, சித்தார்த் ரொம்பவே சோகமா இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஆறுதல் சொல்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்கா. உடனே இதை கேட்குற சித்தார்த்துக்கு வந்து ரொம்பவே கோவம் வருது. தயவு செஞ்சு நான் இப்போ ரோஹிணியோட ஞாபகத்தில் இருக்கேன், அதனால என்கிட்ட வந்து எதுவுமே பேசாத, என்னை விட்டு கொஞ்சம் தள்ளியே இரு நேகா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை வேட்டி விட்டுடுறான். அதுக்கப்புறம் இங்கே பிரேம் வந்து என்ன பண்றா, இந்த மாதிரி அண்ணா நீங்க சாப்பிடவே இல்லை, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டாயப்படுத்தி பிடிவாதமா அவனை வந்து சாப்பிட்றதுக்கு அழைச்சிட்டு வரான். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே சித்தார்த்தை பார்த்த உடனே அவங்களோட முகம்லாம் மாற ஆரம்பிக்குது. எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து கோவமா திட்டுறாங்க. பாட்டிலாம் வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க. என்னோட ரோஹிணி இந்த மாதிரி நிலைமைக்கு ஆக்கிட்டு உனக்கு எப்படிடா வந்து இப்படிலாம் வந்து நார்மலா இருக்க, உனக்கு வந்து மனசாட்சி வந்து உறுத்தவே இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மாதிரி கேட்குறாங்க. அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பக்கத்தில் இருக்கிற பிளேட்ல ரோஹிணிக்கு சாப்பாடுலாம் போடுற மாதிரி போட்டுட்டு அவ கூட தனியாக பேசிட்டு இருக்கிற மாதிரிலாம் பண்றா. உடனே என்ன பண்றா, அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கிறதுனால சாப்பிடாம அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு வந்துடுறான். இதெல்லாம் பார்க்கும்போது சீமாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதனால சாப்பாடு எடுத்துட்டு வந்து சித்தார்த்துக்கு ரூம்லயே கொடுக்குறா. இந்த பாருங்க சித்தார்த், ரோஹிணி வந்து இந்த உலகத்துல இல்லைங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியலதான், உங்களால ஏற்றுக்க முடியலன்னு எனக்கு தெரியும். அதுக்காக நீங்க அப்படி சாப்பிடாம உடம்பை கெடுத்துக்காதீங்க. இந்த நேரத்தில் ரோஹிணி இருந்தால் என்ன பண்ணியிருப்பாளோ அதை தான் நான் பண்றேன், அதனால நேரத்தோட சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அதை விட இங்க நேகா வந்து எப்படியாவது சித்தார்த்தை வந்து தன்னோட வலையில வந்து எப்படியாவது வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கலாம் வந்து நல்ல கிரிமினலா யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப கரெக்டா சசி வந்துட்டு, ஆமா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, என்ன பண்றதுனே தெரியல, இப்ப யார்கிட்ட போய் நான் பேசுறது, எப்படி வந்து என்னோட வாழ்க்கையை இந்த குடும்பத்தோட நான் வந்து ஸ்டார்ட் பண்றது, ஏதாவது சொல்லுங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு தான் நான் இருக்கல, இந்த பாரு ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுல இருக்காளே சீமா, அவ மேல இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய மதிப்பு இருக்கு. அதனால அவளோட மனசுல நீ இடம் பிடிச்ச அப்படின்னா கண்டிப்பா அவளே சித்தார்த்தையும் உன்னையும் சேர்த்து வச்சிருவா. இப்ப ரோஹிணி இல்லாத இடத்த நீ தான் ஃபில்அப் பண்ணணும். போய் அவகிட்ட போய் எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி பேச ஆரம்பிப்போ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, உடனே இவளும் புரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து சீமா வந்து எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கா. உடனே அவகிட்ட போயிட்டு சீமாக்கா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. உடனே சீமா மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறா, இந்த பாரு எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன், நீ இந்த வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் தான், அதனால நீங்க வந்து தள்ளியே இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு கோவம் வருது. அப்படியே கையெல்லாம் முறுக்கிக்கிட்டு அப்படியே கோவமா பாக்குறா. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து பிரேமும் பாக்குறா. நேகா அந்த இடத்தை விட்டு போனதுக்கு அப்புறமா பிரேம் வந்து சீமாட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறா. என்னாச்சு சீமா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிடுறா. அதோட அந்த சீனை கட் பண்ணா இங்கே நம்மளோட ரோஹிணியை தான் காட்டுறாங்க. அவளுக்கு வந்து சித்தார்த்து கூட ஒன்றா இருந்த எல்லா மெமரிஸுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது. ஆனால் அது எல்லாமே வந்து பிளரில் வருது. அவனோட முகம் சரியாக தெரிய மாட்டுது. என்னோட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அப்படியே எந்திரிக்கிறா. உடனே நர்ஸ்லாம் வந்துட்டு என்னம்மா உனக்கு ஞாபகம் வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை என்னோட புருஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உன் புருஷன் வந்து உனக்காக தான் காத்துட்டு இருக்காரு, இரு நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த நர்ஸ் வந்து நம்மளோட வேலுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்களோட மனைவிக்கு வந்து எல்லா ஞாபகமும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு பதறுது. ஐயோ என்னடா அது, இப்போ தானே ஞாபகம்லாம் இல்லைன்னு சொன்னாங்க, இப்போ என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு யாருக்கோ ஃபோன் பண்ணி ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கான். அதோட இங்கே ரோகிணி வந்து ரொம்ப வந்து பதட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு அந்த நர்ஸ் வந்து நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, உன்னோட ஹஸ்பண்ட் வந்து இப்போ வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு பொக்கையெல்லாம் எடுத்துட்டு நம்மளோட வேலு வந்து கதவு தந்துட்டு வரா. உடனே பொக்கேவை கொடுத்துட்டு அவ கையில ஒரு ரோஸ் கொடுத்து வெல்கம் பேக் மை ஸ்வீட் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். உடனே அவ வந்து இவனை பார்த்தோன்னே ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு பாக்குறா. உடனே அங்க இருக்கிற நர்ஸ்லாம் சொல்றாங்க, இந்த உங்களோட புருஷன் வந்துட்டாரு, இவர் வந்து உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது, இல்ல இவர் ஒண்ணு என்னோட புருஷன் இல்ல, எனக்கு இவளை பத்தின எந்த ஞாபகமும் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொல்றா. என்ன ரோகிணி இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை தொடுறதுக்காக அவன் போறான். உடனே இவ பயத்துல
அவன் கன்னத்திலேயே அரைஞ்சிடுறா. உடனே இவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. அப்படியே கன்னத்துல அரையறதுக்காக போறான். இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆறாங்க. ரோஹிணியும் வந்து அப்படி பயந்துட்டு பார்த்துட்டு இருக்கா. உடனே அவன் எமோஷ்னலா அப்படியே வந்து அலற மாதிரி நடிக்கிறான். என்னம்மா நீ இப்படிலாம் பண்ற? நான் உன்னை எவ்வளோ காதலிச்சு தெரியுமா? நீ வந்து நர்ஸ்கிட்ட வேணா கேட்டு பாரு. நீ வந்து கிரிட்டிக்கெல்லாம் வந்து இருக்கும்போது நான் எப்படிலாம் வந்து பயந்துட்டு இருந்தேன். அப்படியே வெளியிலேயே வந்து அழுதுட்டே உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்புறம் எல்லா கோயிலுக்கும் போய் ப்ரே பண்ணேன். யாருமே நம்ம 2 பேருக்கும் இல்லை. நம்மளே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா நீ இப்ப என்னையே மறந்துட்டு என்னையே யாருன்னு கேட்குறியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழறான். இதெல்லாம் பார்க்கும்போது அங்க இருக்கிற நர்ஸும், ஆமா இவர் வந்து உங்களை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. நீங்க ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இப்படிலாம் நீங்க பேச மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்க ரோகிணிக்கு ஒண்ணுமே புரியல. எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம அப்படியே வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அதோட இங்க நேகாவ கிட்ட வந்து சசி பேசிட்டு இருக்கா. என்ன நான் சொன்ன மாதிரி நீ சீமாட்ட போய் பேசுனியா? அவகிட்ட வந்து ஏதாவது வேலையெல்லாம் பண்ணி ஹெல்ப் பண்ணியா சொல்லு அப்படின்னு கேட்டா. உடனே நேகா சொல்றா, நீ சொன்ன மாதிரி நான் போய் பண்ணேன். ஆனா அவ என்னன்னா என்னை பக்கத்துல கூட சேர்க்க மாட்றா. இந்த வீட்டுல நான் ஒரு கெஸ்ட் மட்டும் தானா, அதனால எந்த வேலையும் செய்ய வேணாம்னு சொல்லிட்டா தெரியுமா? எனக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு அப்படின்னு சொல்ல, இந்த பாரு இது ஸ்டார்டிங் தான். சீமாவை அவ்வளோ சீக்கிரமா வந்து நம்ம இம்ப்ரெஸ் பண்ணிட முடியாது. ஏன் இத்தனை வருஷமா இருக்கேன், என்னாலேயே முடியல, உன்னால முடியுமா என்ன? அதனால நீ பொறுமையா தான் வந்து எல்லாத்தையும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவள்கிட்ட வந்து நல்ல கிரிமினலா நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அப்ப கரெக்டா படியிலேருந்து பிரேம் வந்து இறங்கி வரான். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஒரு மாதிரி பாக்குறான். உடனே நேகா வந்து அப்படி ஷாக் ஆகி அவனையே பார்த்துட்டு இருக்கா. இதை கவனிச்ச சசி வந்து இல்ல இந்த மாதிரி நேகா வந்து இங்க யார்ட்டையுமே வந்து பேசாம ஒரு மாதிரி லோன்லியா இருக்கிற மாதிரி இருந்தா, அதான் பேசிட்டு இருந்த பிரேம், வேறு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சு அங்கேருந்து போயிடுறா. அதோட இங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட உட்காடுறாங்க. அப்ப கரெக்டா நேகா வந்துட்டு எனக்கு ரொம்ப பசிச்சிச்சு அதான் வந்தேன். ஆனா என்னதான் இருந்தாலும் நான் உங்களோட குடும்பம் இல்லைல்ல, அதனால நான் எப்படி உங்களுக்கெல்லாம் உட்காந்து சாப்பிட முடியும்? பரவாயில்ல நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. உடனே வந்து பாட்டி சொல்றாங்க, இந்த பாருமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உனக்கு பசிக்குதுல வா வந்து உட்காந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதோட எல்லாரும் கூடயும் உட்காந்து அப்பாடா ஒரு வழியா வந்து இங்க உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மனசுல எல்லாம் என்ன பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ யோசிச்சுட்டு இருக்கா. இன்னொன்று பக்கம் நம்மளோட ரோஹிணி வேலுவை தான் காட்டுறாங்க. வேலு வந்து அப்படியே அழுது புலம்புறா. என்னம்மா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கியே, நம்ம எப்படிலாம் காதலிச்சு தெரியுமா? எவ்வளோ வந்து வாழ்க்கையை அழகா வந்து வாழ்ந்துட்டு இருந்தோம் தெரியுமா? நம்மளை பார்த்து எல்லாரும் பொறாமப்படுற அளவுக்கான வாழ்க்கை வந்து நமக்கு இருந்துச்சு. ஆனா யாரு கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல, நம்மளோட வாழ்க்கை வந்து இப்படி மாறிடுச்சு. எனக்கு வந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீ எனக்கு துணையா இருந்த, அதனால எல்லா கஷ்டத்தையுமே நான் தாங்கிக்கிட்டேன். இப்ப நீயே வந்து என்னை மறந்துட்டேங்கும் போது இந்த உயிரை எதுக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம் எமோஷனலா பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது ரோகிணிக்கு ஒண்ணுமே புரியாம அப்படியே திருன்னு முழிக்கிறா. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதனால மிஸ் பண்ணாம எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் அபிப்ரக்யா ட்ராமாவும் இனிமே வரும். அதே சின்ன பைரவி ட்ராமாவும் நான் அடிக்கடி போட முயற்சி பண்றேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வீடியோல பார்க்க